இங்க விஜயாவை ஒரு பக்கம் மீனா முத்து அண்ணாமலைன்னு சொல்லி இவங்க எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி மனோஜோட கடைக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தா விஜயா காய்ச்சல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும், இங்க பாரு விஜயா, உனக்கு இந்த ஷோரூம்ல எல்லாம் தங்கி பழக்கம் கிடையாது, இங்கெல்லாம் உன்னால இருக்க முடியாது, நீ மீனாவோட வீட்டுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு மறுபடியும் விஜயா வீம்பு பிடிச்சுக்கிட்டு, இல்ல என்னாலலாம் அங்க வந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா மீனாவோ கரெக்டா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து விஜயாக்கு கொடுக்குறாங்க. மீனாவோட கையால போட்ட காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் இங்க விஜயாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காஃபியை குடிச்ச மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்களும் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதே நேரம் அண்ணாமலையும், இதுக்கப்புறம் நீங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்க மனோஜ் வேற, அம்மாவை ரொம்ப நாள் இங்க இருக்க வச்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை, பேசாம அம்மாவை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதா சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்ப முத்து தான், டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு, டேய் நீ கேட்கறதெல்லாம் சரிதான் முத்து, இந்த மாதிரி அம்மாவை என்னால் இங்கேருந்து போங்க, வேற வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்ப முடியாதுல்ல, நான் அப்படி சொன்னால் அவங்க கோச்சுக்குவாங்க, அதனால தான் அவங்க விருப்பப்படி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் அவங்க இங்கே இருக்கிறதுனால எனக்கு லாஸ் தான், எனக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி விஜயா இந்த ஷோரூமில் இருக்கிறதுனால தனக்கு பிரச்சனை, தனக்கு வந்து தேவையில்லாத தலைவலி அப்படின்ற மாதிரி மனோஜ் பேசி விட்டுறாங்க. அப்போ இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுது. நம்ம பையனுக்கு பாரம் ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விதத்தில் பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை தான் விஜயா பக்கத்தில் வந்து, இங்கே பாரு விஜயா, இதுதான் உனக்கிட்ட நான் கேட்கறது லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இதை வந்து கேட்க மாட்டேன், இப்போவே நான் கூப்பிடும் போதே மீனாவோட வீட்டுக்கு நீ வந்துரு, அப்படி நீ வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சனா உன் இஷ்டப்படி நீ இங்கே இருந்துக்க, இங்கே இருந்து நீ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை கண்டிப்பாக அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லுவார். அதுக்கு உடனே விஜயாவும், இதை விட்டாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மீனாவோட வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா ஒத்துக்கிறாங்க. இப்படி அவங்க ஒத்துக்கிட்டதை பார்த்து முத்து மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்களும் டைரக்டாக இங்கே மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் அம்மா வராங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க. அவங்களும் இந்த பக்கம் விஜயாக்காக தடப்படலாம் விருந்தெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே விஜயாவை முத்து தன்னோட டாக்ஸியில் வச்சு தான் டைரக்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்க வழியில் அண்ணாமலையும், இங்கே பாரு விஜயா, அங்கே மீனாவோட வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் உனக்கு ஆடம்பரமாக தான் இருக்கணும், நீ ரொம்ப பெரிய ஆளு, இந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் சின்னவங்க அப்படின்ற மாதிரி மட்டம் தட்டி பேசுறது, மற்றவங்கள தரம் தாழ்த்தி பேசுறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்காத, அப்படி நீ பேசின அப்படின்னா அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை ஒரு மிரட்டுறாங்க. அப்போ அவங்களும், நான் எங்க அப்படிலாம் பண்ண போகிறேன், நானே என் சொந்த வீட்டை விட்டுட்டு இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இங்கே மீனாவோட வீட்டுக்குள்ளே வராங்க. இப்படி அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே கரெக்டாக மீனாவோட அம்மாவும் விஜயாவை உள்ளே வரவேற்று அவங்களுக்கு தேவையான காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவுக்கு தேவையான சாப்பாடை தடப்படலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு விஜயாவும், பரவாயில்லையே இவங்க கிட்ட பணம் இல்லைனாலும் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரம் இங்கே முத்துவும் மீனாவும் லைட்டாக விஜயாவை இங்கே தங்க சொல்லிட்டு இங்கே இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதை பார்த்த விஜயாவும் மறுபடியும் முத்துவையும் மீனாவையும் தரம் தாழ்த்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா மட்டும் நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்களா, நீங்கள் படித்தவங்களாயிடுவீங்களா, நீங்கள் என்னதான் தலைகள் நின்று இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலும் என் பையன் லெவலுக்கு உங்களால் வர முடியாது, மனோஜ் மாதிரி யாராலையும் வர முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதை கேட்ட அண்ணாமலை செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் விஜயாவை பார்த்து ஒரு முறை தான் முறைப்பார். இப்படி அவர் பார்க்குற பார்வையிலே விஜயா அமைதியாக அப்படியே தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துடுறாங்க. ஏன்னா விஜயாவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம இருக்கிறது மீனாவோட வீடு, இங்கே நம்ம வாயை மூடிட்டு இருந்தால் தான் நமக்கு மரியாதை கிடைக்கும், நம்ம ஏதாவது ஓவராக பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே கரெக்டாக நம்ம அண்ணாமலை விஜயா பக்கத்தில் வந்து, இங்கே பாரு விஜயா, அவங்க கஷ்டப்பட்டவங்க தான், அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடந்துக்க, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்ட அப்படின்னா இவங்களும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டாங்கன்னா உன் பையன் கூட போய் ஷோரூமில் தங்கி நீ கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். அதுவும் இல்லாமல் உன் பையனுக்கு ஏற்கனவே நீ பாரமாயிட்ட அப்படிங்கிறத அவன் சொல்லாமல் சொல்லிட்டான், மறுபடியும் நீ இந்த வீட்டை விட்டு போய் அங்கே இருந்த அப்படின்னா அவன் உன்னை அடித்து துரத்துறது கூட தயாராக இருப்பான் அப்படின்ற மாதிரி விஜயாவை ஒரு பக்கம் அண்ணாமலை பயமுறுத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் விஜயாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக அண்ணாமலை பேச்சு கேட்டு மீனாவோட வீட்டில் இருக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் சிந்தாமணி ஏற்கனவே போட்ட திட்டத்துப்படி இங்க சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா சத்யா கையில கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs பணத்தை கொடுத்து இந்த 10 லட்ச ரூபா பணத்தை பேங்க்ல கொண்டு போய் போட்டுரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி சத்யாவும், ஓகே சார், போற வழியில் ஒரு கலெக்ஷன் இருக்கு, அந்த கலெக்ஷனை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிட்டு அந்த கலெக்ஷனை வாங்கிட்டு அடுத்து பேங்கை பார்த்து போயிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சிந்தாமணியோட ஆட்கள் எல்லாரும் இங்க சத்யாவை ஃபாலோ
ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சத்யாவை ஒரு சரியான இடத்துல பார்த்து அந்த பணத்தை பிடிங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருப்பாங்க. அந்த முடிவோடையும் தெளிவோடையும் கரெக்டாக சத்யா பேங்குக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே காரில் வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சத்யா கையில் இருக்கிற அந்த பேக்கையும் பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சத்யாவும் அந்த பணத்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற 5-6 பேர்கிட்டையும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் ரொம்பவே பெரிய ஆளுங்க அப்படின்றதுனால இங்கே சத்யாவை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இதை பார்த்த சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் அடுத்த நிமிஷமே தன்னோட ஓனர் அதாவது ரேகாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரவுடி பசங்க பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க, நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவும் டைரெக்டாக ஸ்டேஷனை பார்த்து கிளம்பியிருப்பாரு. ஆனால் இங்கே இவர் ஸ்டேஷனுக்கு போனவன தான் செம்ம ஷாக்கு. அவருக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி சிந்தாமணி தன்னோட அடியாட்களோட அந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க வேகமாக ஓடி வந்து சத்யாவை பிடிக்கிறாங்க. அப்போ சத்யாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது, போலீஸ்காரங்க எதுக்கு என்ன பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஸ்டேஷனுக்குள்ள இருந்து இங்க சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் அதாவது ரேகாவோட அப்பா வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட இங்க பாருங்க, இவன் தான் என் கம்பெனில இருந்து 10 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டு போனது, முதல்ல இவனை பிடிச்சி விசாரிங்க, அந்த பணம் எங்க கொண்டு போனா என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்யா மேல ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்து சத்யாவை மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ இந்த பக்கம் சத்யாவுக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அப்போ அவரும் அப்பனா நான் ரேகாவை லவ் பண்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் என்ன ஒரு பண விஷயத்துல சிக்க வச்சு இப்படி போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சத்யா புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இங்க சிந்தாமணியும் சத்யா கிட்ட வராங்க. சத்யாவை பார்த்து ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு, என்னப்பா உன் அக்கா சங்க தலைவி நல்லா இருக்காளா, சொல்லப்போனா என்னோட பதவியை பிடிங்கினதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், அதுவும் இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதுக்கான காரணம் உங்க அக்கா தான், அதனால தான் உன் அக்காவோட குடும்பத்தை இங்க வேரோட கருவ இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உன் மாமியாரோட வீட்டை காலி பண்ணது கூட நான் தான். உன் மாமியாரோட பிரச்சனையை அவங்க தலைக்கு மேலே ஏற்றி விட்டு அவங்கள ஒரேடியாக முடிக்கணும்னு நினச்சேன், ஏதோ தப்பிச்சு போயிட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் போனாலும் அந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும்ல, அந்த வீட்டை வச்சு நான் லாபம் சம்பாரிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்கே சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அடுத்து சத்யா கிட்ட பக்கத்தில் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் சத்யாவை பார்த்து, ஏண்டா உனக்கு என் பொண்ணு கேட்குதா, என் பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்னடா, நீ சாதாரண பூக்கட்டுற குடும்பத்துலேருந்து வந்தவன், உனக்கு என் பொண்ணு கேட்குதா, இன்னொரு டைம் என் பொண்ணை எட்டி பார்க்கறது, இந்த மாதிரி லவ் பண்ணுறது, பேசுறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க கூடாது, இனிமேல் என் பொண்ணை விட்டு நீ விலகியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சிந்தாமணி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சத்யாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி சத்யாவோட சிரிப்பை பார்த்த உடனே சிந்தாமணி செம்ம காண்டாகிறாங்க. அப்போ சத்யாவும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மாமியாரே, அவ்வளோ ஈஸியாக என்ன ரேகாட்ட இருந்து பிரிச்சலாம் நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் ரேகா நம்ப மாட்டா, அது மட்டும் இல்லாமல் என் ரேகாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் எந்த அளவுக்கு ஜென்யூன் ஆனவன் அப்படிங்கிறது அவளுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் என்ன தான் உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து பிளானை பண்ணி என்னை கம்பெனி விட்டு வெளியே அனுப்பினாலும் சரி, என்னை போலீஸில் பிடிச்சு கொடுத்தாலும் சரி, ரேகா அந்த விஷயம் எதையுமே ஏற்றுக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு நான் யாருன்னு தெரியும், அதே மாதிரி அவ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயமும் வேஸ்ட் ஆக போகுது. ரேகா அவங்க 2 பேரையும் ஒதுக்கி தள்ளிட்டு எனக்காக என் கூட வரப்போறா. சொல்லப்போனால் ரேகாவை எப்படி வச்சு காப்பாற்றணுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன தான் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் என்னையும் ரேகாவையும் நீங்கள் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சத்யா ஒரு பக்கம் மாஸ் டைலாக் பேசிட்டு சிந்தாமணியோட மனசுக்குள்ள ஒரு பயத்தை விதைச்சிட்டு அங்கிருந்து போலீஸ்காரங்க கூட ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. சொல்லப்போனால் சத்யா இப்படி பேசினது கேட்டு சிந்தாமணியோட முகம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க ஒரு மாதிரி கவலையான நிலைமைக்கு போயிட்டாங்க. இவன் சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு நம்ம பேச்சை கேட்காம போயிட்டா, ஏன்னா ஏற்கனவே அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, நம்ம பொண்ணு எப்போவுமே அவளுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் செய்வா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை நினைக்கும் போதெல்லாம் இந்த சத்யா பேச சொன்னதான் மனசுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. பேசாம ரேகாவை கொஞ்ச நாளைக்கு இங்க ஊருக்கு வரவிடாம பண்ணா இந்த சத்யா ஜெயிலுக்குள்ள போயிடுவான், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க யோசிக்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா ரேகா அவ்வளோ ஈஸியாக அவங்க அப்பா பேச்சையும் அம்மா பேச்சையும் கேட்குற ஆளே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க இண்டிபெண்டன்ட் உமனா தனியாளா என்ன வேணுமோ அதை தனக்காக எடுத்துக்கிற ஒரே ஆள். அதுவும் குறிப்பாக இப்போ சத்யாவை ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. சத்யா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஊரில் இருக்க மாட்டாங்க. கிளம்பி வேகமாக இங்கே வந்து சத்யாவை வெளியில் எடுக்கிறதுக்கான வழிகளை ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வெளியில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வழிகளையும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம் இங்கே சிந்தாமணியும் சிந்தாமணியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து சத்யாக்கு எதிராக என்னென்ன தில்லுமுள்ளெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.